முக்கிய செய்தி. 2003ஆம் ஆண்டு சாதி மாறி திருமணம் செய்து கொண்ட முருகேசன் கண்ணகி கொலை வழக்கில் தண்டனையானது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முருகேசன் கண்ணகி இருவரையும் கொன்று தீ வைத்து எரித்ததாக 15 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே நடைபெற்ற கொலையில் பெண்ணின் அண்ணன் மருது பாண்டியனுக்கு தூக்கு தண்டனையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2003ஆம் ஆண்டு சாதி மாறி திருமணம் செய்து கொண்டதாக முருகேசன் கண்ணகி தம்பதியினர் கொலை செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் முருகேசன் கண்ணகி இருவரையும் கொன்று தீ வைத்து எரித்ததாக 15 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது இந்த வழக்கில் தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பின் அடிப்படையில் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே நடைபெற்ற கொலையில் பெண்ணின் அண்ணன் மருது பாண்டியனுக்கு தற்போது தூக்கு தண்டனையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்ட 15 பேரில் 13 பேர் குற்றவாளிகள் எனவும் தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பினை கடலூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பின் விவரங்கள் தற்போது வெளியாகியிருக்கும் சூழலில் இந்த கொலை வழக்கில் பெண்ணின் அண்ணன் மருது பாண்டியனுக்கு தூக்கு தண்டனையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் காவல்துறையினரால் குற்றம் சாட்டப்பட்ட 15 பேரில் 13 பேர் குற்றவாளிகள் எனவும் கடலூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே 2003ஆம் ஆண்டு சாதி மாறி திருமணம் செய்து கொண்ட முருகேசன் கண்ணகி தம்பதியினர் தீ வைத்து எரித்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த கொலை வழக்கில் தற்போது தண்டனையானது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. முருகேசன் கண்ணகி இருவரையும் கொன்று தீ வைத்து எரித்ததாக 15 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் தற்போது தீர்ப்பு விவரங்களானது வெளியாகியிருக்கிறது. இதன் அடிப்படையில் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே நடைபெற்ற கொலையில் பெண்ணின் அண்ணன் மருது பாண்டியனுக்கு தூக்கு தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. மேலும் குற்றம் சாட்டப்பட்ட 15 பேரில் 13 பேர் குற்றவாளிகள் என கடலூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பின் விவரங்கள் தற்போது வெளியாகி வரும் சூழலில் குற்றம் சாட்டப்பட்ட 15 பேரில் 13 பேர் குற்றவாளிகள் எனவும் பெண்ணின் அண்ணன் மருது பாண்டியனுக்கு தூக்கு தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கிறது. சிபிஐ புலனாய்வு செய்த வழக்கில் விசாரணையானது கடலூர் நீதிமன்றத்தில் நடைபெற்ற நிலையில் அதற்கான தீர்ப்பானது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் 13 பேர் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டிருக்கிற சூழலில் இதில் பெண்ணின் அண்ணன் மருது பாண்டியனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே 2003ஆம் ஆண்டு சாதி மாறி திருமணம் செய்து கொண்ட முருகேசன் கண்ணகி தம்பதியினர் தீ வைத்து எரித்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் 15 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. சிபிஐ புலனாய்வு செய்த இந்த வழக்கில் விசாரணை கடலூர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த சூழலில் தற்போது இந்த வழக்கில் தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பினை கடலூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பின் அடிப்படையில் முருகேசன் கண்ணகி இருவரையும் கொன்று தீ வைத்து எரித்ததாக 15 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்த நிலையில் 13 பேர் குற்றவாளிகள் என தற்போது கடலூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. மேலும் குற்றம் சாட்டப்பட்ட பெண்ணின் அண்ணன் மருது பாண்டியனுக்கு தூக்கு தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. 13 பேர் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் தற்போது தண்டனை விவரங்கள் அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. இதன் அடிப்படையில் பெண்ணின் தந்தை துரைசாமிக்கு இரட்டை ஆயுள் தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பெண்ணின் அண்ணன் மருது பாண்டியனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருந்த சூழலில் பெண்ணின் தந்தை துரைசாமிக்கு இரட்டை ஆயுள் தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பினை கடலூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றமானது வழங்கியிருக்கிறது. இந்த வழக்கு விசாரணையை சிபிஐ புலனாய்வு செய்த வழக்கில் தற்போது தீர்ப்பு விவரங்களானது வெளியாகியிருக்கிறது. இதன் அடிப்படையில் 13 பேர் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டு தண்டனை விவரங்களானது வெளியாகியிருக்கிறது. இதில் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் அண்ணன் மருது பாண்டியனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் பெண்ணின் தந்தை துரைசாமிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. மேலும் வழக்கில் குற்றவாளிகளான 12 பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த தீர்ப்பு விவரங்களானது தண்டனை விவரங்களானது வெளியாகியிருக்கும் சூழலில் தற்போது முருகேசன் கண்ணகி இருவரையும் கொன்று தீ வைத்து எரித்ததாக 15 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்த சூழலில் 13 பேர் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் அவர்களுக்கான தண்டனை விவரங்களானது தற்போது தொடர்ந்து வெளியாகியிருக்கிறது. இதில்
பெண்ணின் அண்ணன் மருது பாண்டியனுக்கு தூக்கு தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. பெண்ணின் தந்தை துரைசாமிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கில் குற்றவாளிகளான 12 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பெண்ணின் அண்ணன் மருது பாண்டியனை சாகும் வரை தூக்கிலிட நீதிமன்றம் உத்தரவு ஒன்றையும் பிறப்பித்திருக்கிறது. 2003ஆம் ஆண்டு சாதி மாறி திருமணம் செய்து கொண்ட முருகேசன் கண்ணகி கொலை வழக்கில் தற்போது தண்டனையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த தண்டனை விவரத்தின் அடிப்படையில் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே நடைபெற்ற கொலையில் பெண்ணின் அண்ணன் மருது பாண்டியனுக்கு தூக்கு தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் பெண்ணின் தந்தை துரைசாமிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கில் குற்றவாளிகளான 12 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவு ஒன்றையும் பிறப்பித்திருக்கிறது. மேலும் பெண்ணின் அண்ணன் மருது பாண்டியனை சாகும் வரை தூக்கிலிட நீதிமன்றம் உத்தரவு ஒன்றையும் பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கில் 15 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் 13 பேர் குற்றவாளிகள் என கடலூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இந்த தீர்ப்பின் விவரங்களானது வெளியாகியிருக்கிறது. விவரங்களின் அடிப்படையில் பெண்ணின் அண்ணன் மருது பாண்டியனுக்கு தூக்கு தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. பெண்ணின் அண்ணன் மருது பாண்டியனை சாகும் வரை தூக்கிலிட நீதிமன்றம் உத்தரவு ஒன்றையும் பிறப்பித்திருக்கிறது. அதே சமயம் பெண்ணின் தந்தை துரைசாமிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வழக்கில் குற்றவாளிகளான 12 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து கடலூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. (2003ஆம் ஆண்டு சாதி மாறி திருமணம் செய்து கொண்ட முருகேசன் கண்ணகி கொலை வழக்கில் தண்டனை விவரங்களானது தற்போது வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் ரகுமான் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரகுமான், விவரங்களை பதிவு பண்ணலாம். கடந்த 2003ஆம் ஆண்டு கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே புதுக்கூரைப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த கண்ணகி முருகேசன் தம்பதி கொலை செய்யப்பட்டனர். அதை பெண்ணினுடைய குடும்பத்தினரே மிக கொடுமையான முறையில் கொலை செய்ததாக அப்போது குற்றம் சாட்டப்பட்டது. இருவரையும் மயானத்திற்கு அழைத்து சென்று காது மூக்கில் விஷத்தை ஊற்றி எரித்து கொன்றதாக அது குற்றம் சாட்டப்பட்டது. அவர்கள் செய்த குற்றம் இருவரும் சாதி மாறி திருமணம் செய்து கொண்டதுதான் என்றும், இது தமிழகத்தினுடைய பதிவான முதல் ஆணவ கொலை என்றும் அப்பொழுது பேசப்பட்டது. இந்த வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டு சிபிஐ புலனாய்வு நடத்தி அதனுடைய அடிப்படையில் அந்த வழக்கு கடலூர் மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இந்த நிலையில் 15 பேர் குற்றம் சாட்டப்பட்டிருந்த நிலையில் அதில் 13 பேர் குற்றவாளிகள் என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அந்த 13 பேருக்கான தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதில் அந்த பெண்ணின் அண்ணனான கண்ணகியின் அண்ணனான மருதுபாண்டியனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. சாகும் வரை தூக்கிலிட நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதே போல பெண்ணினுடைய தந்தைக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. 13 பேர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்ட நிலையில் அதில் ஒருவருக்கு தூக்கு தண்டனையும் 12 பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரகுமான்.